கோவில் வாசூடியில் காலை வைக்கிற என்ட்ரி ஆகிற ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா நான் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தார்ல பொன்னிலங்க சார், அவர் கால் பண்ணுறாரு. சொல்லிட்டு இந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கு ஏவிஎம்ல ஷூட்டிங் இருக்குன்னொடனே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு. முருகர் அருள் புரிஞ்சுட்டாரு போல. ஆமா ஆமா. என்னடா வந்த உடனே இப்பதான் நம்ம சென்னைக்கு வந்து கால் வைக்கிறோம், அதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாச்சு. சரிங்க சார் நாளைக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் சாமியெல்லாம் பார்த்துட்டு ரூமுக்கு போறேன். ரூமுக்கு போயிட்டு எதாச்சியா நம்ம மேனேஜர் ஒருத்தர் கிருஷ்ணா சாருன்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டன்ட் தான் சொல்லி அனுப்பிச்சுதான் இந்த மாதிரி பையன் வரான் பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி அவனுக்கு என்ன வேணும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அவர் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் வந்தோடனே அவர் கூப்பிட்டு போனார். எங்கன்னா இவிபி ஸ்டுடியோ போறோம். வந்தோடனே முருகனை பாத்தீங்க, நல்ல வைப்ல இருந்தது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு சொல்லிங்க. வந்தோடனே அடுத்து ஒரு ஸ்டாரை மீட் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டோம் சார். எந்த ஸ்டார் யாரும் தெரிஞ்சுக்கலாங்களா? நினைச்சு கூட பாக்கல, நிஜமா சொல்றேன். அங்கிருந்து எனக்கு ஒருத்தர் தெரிஞ்சவர் கிருஷ்ணா சாருன்னு இருக்காரு, மேனேஜர் சொல்லியிருந்தார்ல, அவரோட அசிஸ்டன்ட் வந்து இங்க இருந்தாரு. ஸோ அவர் மூலியமா தான் எனக்கு சொல்லி இது பண்ணி ரூமெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அங்கே தான் தங்கி இருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த ரூமு கீழே வந்து ஒரு காஸ்டியூம் ஒரு கடை இருந்தது. இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ரஜினி படம் அங்கே போயிட்டு இருக்கு ஷூட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அண்ணா அந்த மாதிரி சொல்றாங்களே, நான் பார்க்க போலாமாண்ணே அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் இவிபியில் கூப்பிட்டு போயிட்டாரு. பார்த்தீங்கன்னா காலா படத்தோட ஷூட்டிங். எனக்கா ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்போ ரஜினி சாரை பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. போனோம், ஷூட்டிங்லாம் போச்சு, எல்லாம் பார்த்தோம். அப்படியே ரஞ்சித் சாரும் அப்படியே பைக்கில் போனார். ஹாய் சார், வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களா சார்ன்னு கேட்டேன். நல்லா இருக்கேன் தம்பி அப்படின்னாரு. பார்த்து அப்படியே ஷூட்டிங் நானும் பார்த்துட்டு அப்படியே வந்தோம். அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், நான் ஒரே ஒரு சார் கூட ஒரே ஒரு ஃபோட்டோண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் அந்த காஸ்டியூமரு அவர் என்ன நினைச்சாரோ என்னன்னு தெரியல, சீப்பு. அவர் பேர் இது வந்து செல்வம். அவர் மெயின் காஸ்டியூமர். இப்போ எல்லா படத்துக்கும் அஜித் சார் படத்துக்கெல்லாம் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. வேற என்ன அவருக்கு என்ன தோணுச்சுன்னே தெரியல. சரி வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கேரவேன்ல கூட்டிட்டு போயிட்டு சார் கூட நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து கீழே இறக்கி விட்டாரு. எனக்கு வந்து அந்த நிஜமா இன்னைக்கு நடந்து இவ்வளோ வருஷம் ஆச்சு, ரொம்ப மறக்கவே முடியாது அந்த ஒரு விஷயம். சென்னையில வந்து காலடி வச்சோன்னே சூப்பர் ஸ்டாரை மீட் பண்றதுன்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆமா ஆமா ஆமா, அந்த விஷயம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம், பேசணும், எல்லாம் வந்தோம். சூப்பர் சார், ரொம்ப அற்புதமா வந்துட்டீங்க. நம்ம சுந்தரி சீரியல்ல வந்து பயங்கர மாஸ் வில்லனா மிரட்டி இருப்பீங்க நம்ம கேபி மேம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சுந்தரி சீரியலில் நான் எப்படி செலக்ட் ஆனேன்னா சேனல் மூலயமா தான் என்ன செலக்ட் பண்ணாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராஜெக்ட் மூலயமா தான் என்னை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா லுக்கெல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டு, நல்லா செயின் மோந்திரம், அதில் ஆமாம் எனக்கு பார்த்தது என்னடா இது போட்டா எங்கடா ரொம்ப ஏஜான மாதிரி காமிக்குமோன்னு எனக்கு ஒரு மாதிரி உள்ள இருந்தது. திருநீர், குங்குமம் அந்த மாதிரி இன்னொன்று எனக்கு சார் நீங்க பண்ணுங்க, நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கும்னாங்க. ஆனா நான் நினைச்சிட்டு போனதே வேற, அங்க போனது நடந்ததே வேற. அந்த லுக்கு எல்லாம் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் ஆடிஷன்லாம் வச்சாங்க. வச்ச உடனே ஓகே பண்ணிட்டாங்க. ஓகே பண்ணி அப்படியே அந்த சுந்தரி சீரியல்ல போனோம். கேபியை பத்தி சொல்லணும்னா, கேபி வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஒரு இது யூடியூப்ல வந்து போட்டுட்டே இருப்பாங்க, இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் நிறைய. இன்ஸ்டா ரீல்ஸ்ல வந்து கடிதாசிக்காரி அந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ மெலிசா கரு 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 கருன்னு இருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த அந்த வீடியோல தான் அப்போ ரொம்ப ஃபேமஸ் கடிதாசிக்காரின்னு. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களை வந்து நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு எனக்கும் அவங்களுக்கும் 1 to 1 பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா. எனக்கு அப்பதானே ஒரு மாதிரி புதுசு போது எனக்கு ஒரு மாதிரி எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்டுங்களா இருந்தாங்க, டைரக்டர்ஸ். இன்னொன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்த சுந்தரி சீரியலோட கேப்டன் அழகர் சார், ஐயோ அவர் இல்லைன்னா இந்த ராஜப்பா அப்படின்ற கேரக்டரே இல்லைங்க. என்னோடதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, அவர் தாங்க. இப்படிதான் நீங்க நடக்கணும், இந்த லுக்கு கொடுங்க, இப்படி சிரிங்க, இப்படி உட்காருங்க, இப்படி எந்திரிங்க, இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸை போடுங்க, செயின் இப்படி வைங்க, அந்த செயின்ல இருக்கிற புலிப்பல் இருக்கும் அது இப்படி வைங்க, அந்த வாட்ச் இப்படி வைங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்று விஷயமா செதுக்கி
இது பண்ணாங்க. அதே மாதிரி கேமராமேன் முருகன் சார் ஓகே. இருக்காரு. அவரும் ரொம்ப பண்ணி எனக்கு வந்து அப்போ கொஞ்சம் நர்வஸா இருந்தது. கொஞ்சம் அப்படியே பேசி அழகா என்னை வந்து வேலை வாங்கினது வந்து அழகர் சார் தான். இந்த அளவுக்கு வந்து அந்த சுந்தரி சீரியல் மூலியமா நான் கொஞ்சம் வந்திருக்கேன்னா அழகர் சார் அவர் மூலியமா தான் நான் வந்துங்க ரொம்ப பாப்புலர் ஆயிருக்கேன். சூப்பர் சார். அதுல கேபி மேம் கூட வந்து நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க. ஆஹ் இந்த கேமராவை நம்ம கேபி மேமா நினைச்சுக்கிட்டு ஒரு டயலாக்ஸ் அவங்கள மிரட்டி இருப்பீங்க இல்லையா, அது அப்படியே சீரியல்ல. என்ன கலெக்டரம்மா, இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கீங்க, உங்களை பத்தி தெரியாதுதான், தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை, ஆனா என்னை பத்தி இந்த ஊருக்கே தெரியும். இது என்னோட சாம்ராஜ்யம், இந்த சாம்ராஜ்யத்துக்கு ராஜா இந்த ராஜப்பதாண்டி. வா சார், செம்ம கிரேட். பயங்கரமா மிரட்டிட்டீங்க. நானே கொஞ்ச நேரத்துல எங்கடா இருக்கோம், சுந்தரி செட்ல இருக்கோமா எங்க ஷூட்ல இருக்கோமான்ட்டு மிரட்டிட்டீங்க. அந்த சிங்கப்பல்லு மட்டும் தான் மிஸ்ஸிங். அந்த ராஜப்பாவோட ராரா கேரக்டர் அப்படி பயங்கரமா பிளாஸ்ட் பண்ணிடுச்சு சார். தேங்க்யூ தேங்க்யூ. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமே எங்க அழகர் சார் தான். அவர் இல்லைன்னா நான் பேசின விதமும் சரி, என்னோட பாடி லாங்குவேஜும் சரி, அது கண்டிப்பா வந்திருக்காது. கொஞ்ச நேரத்துல அந்த கேரக்டராவே வாழ்ந்த மாதிரி இருந்தது சார். செம்ம பிளாஸ்ட் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அது எல்லாமே நீங்க எங்க டைரக்டர் சார் தான் சொல்லணும். சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச். தென் வந்து நம்ம சுந்தரி சீரியல்லே வந்து ஒரு அற்புதமான ஒரு லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் கூட ஆக்ட் பண்ணிருக்கீங்க. நம்ம வடிவக்கரசி மேம் கூட ஆக்ட் பண்ணிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? ஐயோ, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த நான் கமிட் ஆகி ஒரு 6 மாசம் நான் தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு வந்து மாமியார் வந்து வடிவக்கரசி அம்மா தான் ஓகே. சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்குமே எப்போ வருவாங்க தான் நானும் காத்துட்டு இருந்தேன். ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அவங்களே வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தோம், மீட் பண்ணோம், எல்லாம் பேசணும். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே. எல்லாம் நம்ம வந்து சின்ன வயசுலலாம் வந்து பார்த்துருப்போம், டிவியில் பார்த்துருப்போம், வளர்ந்துருப்போம், முதல் மரியாதையெல்லாம் பார்த்துருப்போம். வந்து பார்த்து பேசுனேன். ஆ வாடா, இதான் என் மருமகனா, வா உட்கார். எங்கே போன, இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு. எனக்கு அது அது கேட்கும் போதே எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி என்னடா இப்படி கேட்கறாங்களே, ஒரு மாதிரி டென்ஷன். செம்ம கேஷுவலா அப்படி ஆமா ஆமா, ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கேஷுவலா அவங்க பேசுறது அது நம்ம பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்கும்ல. அப்படின்னு எனக்குமே ஒரு மாதிரி உள்ள டென்ஷன். பெரிய ஆளு எப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா ரொம்ப கேஷுவலா, ரொம்ப குழந்தை மாதிரிங்க அவங்க. ஓகே. ஐயோ, ரொம்ப குழந்தை மனசு அவங்க. என்ன கேட்பாங்க, பாருடா பாரு, எல்லாரும் ஹீரோவா நடிக்கிறாங்க, நீ எப்ப இந்த ஹீரோவா நடிக்க போற, இன்னும் நீ நல்லா நடிக்கணும், நல்லா நடிக்கணும். கண்டிப்பாமா, கண்டிப்பா நான் நல்லா நடிப்பேன். இன்னொன்னு ஒரு அவங்க கிட்ட கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, ஒரு முறை டைலாக் பேப்பர் பார்ப்பாங்க. ஓகே. எத்தனை பக்கம்னா இருக்கட்டும், 5 பக்கம் இருக்கட்டும், 10 பக்கம் இருக்கட்டும், ஒன்ஸ் பார்த்து ரெடி டேக் ஓகேன்னுவாங்க. அந்த அளவுக்கு ஷார்ட் மெமரி பவர். ஷார்ப் மெமரி பவர். என்னங்க, என்ன ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆகுது, அப்பத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க. எனக்கு அதுல வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய ஆள் கூட நடிச்சிட்டு இருக்கோம், கத்துக்க வேண்டிய விஷயம் எல்லாம் நிறைய இருக்கு. அவங்க கிட்ட நான் கேட்பேன், அம்மா எப்படிமா இதெல்லாம் வந்துட்டு எப்படி இதெல்லாம் மெமரி பண்றீங்க, கொஞ்சம் சொல்லிக்கோமா, எல்லாம் சொல்லிக்கோ. ரொம்ப சந்தோஷம், பெரிய ஆட்கள் கூட நாங்க நடிக்கிறோம்.